திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் 2026 ஆட்சிக்கு வருவதுதான் நமக்கெல்லாம் பாதுகாப்பு என்று கருதும் தமிழ்நாட்டில் வாழும் ஒரு சாதாரண மனிதன். சாதாரண மனிதன் வந்து சும்மா ஏதோ ஆராசா மேடையில் இருக்கிறாரு, ஜால்ரா அடிக்கிறா சொல்ல ஓப்பனா சொல்றேங்க. நான் நல்ல பணக்காரன், யார் ஆட்சிக்கு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு சினிமா மார்க்கெட் இருக்கிறது நான் நடிக்கிற நடிப்புக்காக தான். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இன்றைய நிலையில் பாதுகாப்பு என்பது திராவிட மாடல் அரசு தான். அதுக்காக சொல்றேன். இங்க நான் ஏதோ கட்சி பிரச்சாரம் பண்றதுக்காக வரல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை, எல்லாருமே நண்பர்கள் தான். எல்லா கட்சியிலும் நண்பர்கள் இருக்காங்க. மணிவண்ணன் சார் எல்லாருக்குமே தெரியும். மணிவண்ணன் சார் மாதிரி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல டைரக்டர், நல்ல ஒரு மனிதர். ஆனா அவர் வந்து ஒரு அமைதி படம்னு ஒரு எடுத்தாரு. அந்த அமைதி படைய எந்த ஆர்டிஸ்டையும் போடாம கரெக்டா சத்யராஜ் மட்டும் ஏன் போட்டா தெரியும் உங்களுக்கு? அந்த அமாவாசை கேரக்டருக்கு. இதுக்குதான் சத்யராஜ் ஒவ்வொரு மேடையில வந்து நான் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் திமுகவுக்கு பெரிய ஜால்ரா சத்யராஜன் எல்லாருக்குமே தெரியும். கரூர்ல நடந்த சம்பவத்தை பாட்டு பாடி அப்படியே வந்து புரட்சியை காட்டின சி அப்படின்னு சொன்ன சத்யராஜ் வந்து திருவண்ணாமலையில வந்து கிரிவலத்துக்கு வந்த பொண்ண 2 போலீஸ்காரங்க ரேப் பண்ணும்போது மூடிட்டார். மெரினால துப்புரவு தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. அதுக்கும் சின்ன குழந்தைங்க வந்து சாப்பாட்டுல புழு இருக்கு, சரியான கட்டமைப்பு இல்ல, ஸ்கூல்ல வந்து இடிகிற மாதிரி இருக்குன்னு சொல்ற நிறைய வீடியோக்கள் பார்த்தால அதுக்கும் எல்லாத்துக்குமே அப்படி இருக்கிற சத்யராஜ் வந்து இந்த மேடைகள் கிடைச்சா மட்டும் போதும் உடனே சிம்சா அடிச்சிருவாப்புல. இந்த சத்யராஜ் கிட்ட நான் ஒண்ணு கேட்கறேன். நீங்க தீகா மேடல ஏறினீங்கன்னா உடனே டங்குன்னு அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மேடல ஏறினீங்கன்னா நான் ஒரு புரட்சியாளன், நான் புரட்சியான கருத்துக்களை பேசுறீங்க. இன்னொரு மேடல் ஏன்னா நான் வெறும் நடிகன் தான், நான் சொல்றது எதுவுமே கேட்காதீங்க, பணம் வெறும் நடிகன் சொல்றீங்க. நாங்க இதுல எதை எடுத்துக்கணும் சத்யராஜ் அவர்களே?